உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்களில் ஒருவரான சடையநாயனாரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சைவ சமயத்தில் பெரிதும் போற்றத்தக்கவரும் பாராட்டுக்குரியவரும் இருக்கக்கூடிய இந்த சடையனார் எப்படி 63 நாயன்மார் வரிசையில் வந்தார் என்றார், இந்த தேவார மூவரில் ஒருவராக இருக்கிறார். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தையராவார், தாய் இசைஞானியார். இருவரும் இந்த 63 நாயன்மார்கள் வரிசையில் வரக்கூடியவராக இருக்கிறார்கள். இருக்கின்ற பட்சத்தில் இவர் எப்படி இந்த பல விஷயங்கள் இறைவன் திரிகூட்டினால் பல திருவிளையாடல் செய்து இறையுணர்வை இந்த சமூகத்திற்கு வெளிக்குறந்து அவர்களை நாயன்மார் ஆக்கினார். ஆனால் இப்படி இருக்கின்ற ஒவ்வொரு நாயன்மார்கள் அவருடைய திருவிளையாடல் சொல்லலாம். ஆனால் இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை இயன்றதாலே இவர் 63 நாயன்மார்கள் வரிசையில் வருகிறார். ஏனென்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் சிறுவயதில் திருவீதியில் விளையாடி கொண்டிருக்கின்ற போது அந்நாட்டு சோழ மன்னனான இந்த நரசிங்க முனைவர் என்கின்ற மன்னன் அவருடைய சுந்தரமூர்த்தியார் நாயனாருடைய அறிவும் அவருடைய முகப்பொலிவும் அவருடைய அந்த பேச்சின் தோனியும் அவருடைய நளினமும் கண்டு வியந்து போன அந்த நரசிங்க முனைவர் மன்னன் சடையனாரிடம் கண்டு, இவர் ஆதிசைவ சிவகோச்சியார் அல்லவா, அவர் அதாவது அந்தனர் குலம் அல்லவா, இந்த சிறுவன் இந்த இறைவன் மீது பற்று கொண்டவனாக இருக்கிறான், இவனுடைய அறிவு ஞானம் என்பது இந்த நாட்டிற்கு தேவை, இந்த உலகத்திற்கு தேவை, இந்த குழந்தையை எனக்கு தத்து கொடுப்பீர்களா என்று இசைஞானியரிடம் சடையனாரிடம் கேட்க, அதற்கு இசைந்து இந்த சடையனார் தன்னுடைய குழந்தையை தத்து கொடுக்கிறார் இந்த நரசிங்க முனிவருக்கு இந்த சடையநாயனார். இதன் பிறகுதான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கை வரலாறு மேம்போக்காகவும் இந்த சமூகத்தின் 63 நாயன்மார்கள் வரலாற்றை எழுதக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஆவது தேவாரத்தையும் தொடுத்தவர் இந்த சுந்தரமூர்த்தினார். ஆகையால் இந்த சடையனாருக்கும் 63 நாயன்மார்கள் வரிசையில் வரக்கூடிய ஒரு தெய்வ பாக்கியத்தை இந்த சடையனாருக்கு வழங்குகிறார்கள். அதனாலேயே இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழ்கிறார். இவருடைய திருத்தொண்டு என்றால் இந்த திருநாவலூரில் உள்ள இறைவன் நாமம் ஆரூரார். தன்னுடைய மகனுக்கு ஆரூரார் தான் இயற்பெயர். காலப்போக்கில் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்றார். இவருடைய சடையனாருடைய குரு பூஜை மார்கழி மாதம் திருவாத நட்சத்திரம். இவருடைய அவதார ஸ்தலமும் முக்தி ஸ்தலமும் திருநாவநல்லூர். அவருடைய அவதார ஸ்தலம் முக்தி ஸ்தலமாகும். நாமும் இந்த சடையனாரின் குருபூஜையும் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருடைய திருநாமங்களை சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.